பெண்களுக்குள்ள பிரதர்ஷனம் வந்த விநாயகர் ஹரபு ஹரவுடைய பிள்ளை விநாயகர் தேவியா தேவிங்கிற இந்த வாயுமுறையில சம்பு மத்தியகத்தை ஹரி என ஹரபு தேவியா ஹரவு ஹரி மத்தியர்கள்னா இந்த பரிவாரங்களுக்கு என்னென்ன ஸ்தானங்கள் அப்படின்னு இந்த கிரமம் இருக்கு. சில குடும்பங்கள்ல விஷ்ணு மத்தியாசனம் பண்ணியிருக்கா, சில குடும்பங்கள்ல சிவபத்தியாசனம் பண்றா, சில குடும்பங்கள்ல சக்தி மத்தியாசனம், சில இடங்கள்ல சில கணபதி பஞ்சாயத்தனம் பண்ணியிருக்கா. இந்த பஞ்ச பஞ்சாயத்தங்களும் இருக்கு. அதெல்லாம் குறைவு. சிவ பஞ்சாயத்தனம் அதிகம். விஷ்ணு பஞ்சாயத்தனம் பண்றோம் ரொம்ப குறைவு. ஏன்னா விஷ்ணு பிரதானமாக வச்சு இத்தனை பரிவார இந்த பஞ்சாயத்தனம் இல்லாம சாரிக்கலாம் பூஜை பண்றவங்க அதிகம் விஷ்ணு பக்தா இல்லை. பஞ்சாயத்து இருக்கிறவங்களையும் பண்ற விஷ்ணு பக்தாலும் சில பேர் பரம்பரை புரிஞ்சுருக்கா. இந்த பஞ்சாயத்தனங்கிறதுல சிவ பஞ்சாயத்தனம் தான் பஞ்சாயத்தனம் பண்றதுல சிவ பஞ்சாயத்தனம் தான் அதிகமா இருக்கு. சில பேர் பஞ்சாயத்தனம் இல்லாம ஏகலிங்கார்ச்சனம்னும் மனத்துக்கு ஏகலிங்கார்ச்சனம் மாத்திரம் சில பரம்பரைகள்ல பண்ணிட்டு வர. இந்த இது எங்க சகஜமா நடக்கிறது, இந்த பானலிங்கம்ங்கிறது நர்மதையில ஓங்காரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. நர்மதையில ஓங்கார க்ஷேத்திரம்னு மாந்தாதான்னு அதுக்கு பேரு. இந்த இப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கு இந்த இடம். அந்த ஓங்கார க்ஷேத்திரத்துல வந்து ஒரு பெரிய மடு இருக்கு. அந்த மடுவில் நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியில அனாதிகமா இந்த இதை உடைச்சு அது உருண்டு இந்த லிங்காகாரமாக தானா அமைஞ்சுடுறது. திருவள்ளுவர் திருவங்கரத்துல இன்னென்ன வர்ணஸ்தால் இன்னென்ன வர்ணமான லிங்கத்தை பூஜை பண்ணணும்னு திருவள்ளுவர் திருவங்கருக்கு பானலிங்க பூஜையை பற்றியே சொல்லியிருக்கேன். இந்த பானலிங்க பூஜையை பற்றி அந்த பானலிங்கத்தை இப்போ போய் எல்லாரும் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மச்சாரியா இருந்தார். அவர் 20 வருஷம் சாஸ்திரவாச மன்னாருடைய பக்கத்தில் இருக்கிற பிரம்மச்சாரியாசிரமத்திலேயே இருந்துட்டு சாஸ்திரம் ஆசிட்டு தான் தலையில போய் அந்த பானலிங்கத்தை அந்த ஊர்ல சிவபிரதிஷ்டை பண்ணினார். அந்த சிவபிரதிஷ்டனுடைய நிலம் 4 ஏழு நிலம் இருந்தது. அந்த நிலமுக்கு அது கோவில் எழுதிச்சார். அந்த அதுக்கு சிவலிங்க பிரதிஷ்டை கொண்டு வரதுக்கு அங்கே நர்மதையிலிருந்து அந்த கோவிலுக்கு வேண்டிய அவளுடைய பானலிங்கத்தை தலையிலேயே தூக்கிண்டு அது வரைக்கும் ஆகாரம் பண்ணக்கூடாதுன்னு பச்சை கடலை எடுத்துட்டு 10 சாப்பிடாம அங்கேருந்து நடந்து வந்து தன் ஊரில் ஒன்று அந்த பானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சொத்து முழுக்க அதுக்கு எழுதி வச்சுட்டு ஒரு சிவாச்சாரியரை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கைங்கறி பண்ணிட்டு ஆயுஷ் வரைக்கும் சாஸ்திர விசாரங்கள் பண்ணிட்டு அங்கேயே ஈஸ்வரனுக்கு வாக்கினாலையும் உபச்சாரம் பண்ணிட்டு அங்கே பண்ணிட்டு இருந்தார். நர்மதையிலிருந்து வானம் பெரிய வானமா கோவிலுக்கு வேண்டிய வானம் கையில் தலையிலே தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு எனக்கு தெரியும் ஒரு 6 வருஷத்துக்கு வந்து இதில் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பானலிங்கம் ஒன்றுமானா நர்மதையில் தான் இப்போ அதிகமாக கிடைக்கிறது. நர்மதையில ஓங்காரம் மாந்தாதான்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது துவாதசி ஜோதிர்லிங்கம்னு ஆதி ஆச்சாரியர்கள் பாடத்திட்டத்துல 12 லிங்கங்கள் உலகத்துல. இந்த கேதாரநாதம் முதற்கொண்டு ராமேஸ்வரம் வரைக்கும் துவாதசி லிங்கம்னு பேரு. இந்த ஆச்சாரியர்களுடைய பாடல் இருக்குது. தனித்தனியான பாடலும் இருக்கு. ஒரு பாடல்ல சேர்த்தும் 12 ஸ்லோகங்கள் இருக்கு. சௌராஷ்டிர சோமநாசன் ஆரம்பம் இருக்கு. இந்த இப்போ பட்டேல் முன்ஷி எல்லாம் மூலதாரணம் பண்ணாலும் சோமநாதன் தான் அந்த முதல்ல சௌராஷ்டிரத்தில் சோமநாதன் முதல்ல லிங்கம். உஜ்ஜயினியா மகாகாலம் இது ஆச்சாரியுடைய பாடல் வந்து உஜ்ஜயினியா மகாகாலம். அதுக்கப்புறம் வடக்கு கேதார கஷேத்திரம். அது சமயாச்சாரியர்கள்லாம் கூட பாட்டிருக்கா கேதாரத்தை வச்சு. அது 3வது கேதாரம். சோமநாதம் உஜ்ஜயினி இது ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கா கேதாரத்தையும் ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கா. இந்த 3 அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர். இந்த நர்மதா தீரத்தில் ஓங்காரத்தில் மாந்தாதான்னு அந்த லிங்கம். இந்த மாந்தாதா லிங்கம்னு சரி ஓங்காரேஸ்வரம்னு சரி அவரும் இந்த துவாதசி லிங்கத்தில் சேர்ந்தவர். அதை தவிர நைசாமில் சேர்ந்த மராठवाடில் குஸ்ருநேஷம்னு ஒரு இடம். குஸ்ருன்னா பூ பேர். அந்த வர்ணமாக இருக்கும் அந்த மகாலிங்கம் அங்கே குஸ்ருநேஷம்னு பேர். நாகேஷம்னு ஒரு இடம். அது நமக்கு தெரியாது அதிகமாக. நைசாமில் மராठवाடில் இருக்குது. இது ஆச்சாரியர்கள் பாடல் கஷேத்திரம். அதாவது இந்த அவுரங்காபாத்னு அங்கே கைலாஸ் கேவ்ஸ்ன்னு இருக்கு. இந்த எல்லோரா கேவ்ஸ்ன்னு இருக்கு. அது காலையில் விழுந்திருக்கும். இந்த எல்லோரா கேவ்ஸில் ஜெயினம் பௌத்த சிற்பங்களை தவிர ஒரு 10-20 சிவாலயங்களும் அந்த கோவில்லையே சிவாலயத்திற்குள்ள மலையை குடஞ்ச சிவாலயம் இந்த எல்லோராவில் கைலாச குடைன்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப இருந்தது. அதுலேயே சிற்பி எழுதியிருக்கான். நான் வந்து இப்போ எப்படியோ செய்துவிட்டேன். ஸ்லோகத்திலே எழுதியிருக்கான். கடைசியில் செய்துவிட்டேன். இனிமே மனசாக கூட ஸ்மரிக்கிறதுக்கு என்னால் முடியாது. இனிமே என்ன பண்ண சொன்னாலும் என்னால் முடியாது. அது ஈஸ்வர கிருபையினால இது தானே அவரே செஞ்சுட்டார். கைலாசத்துக்கு
இனிமே ஸ்மரிக்கிறதுக்கும் சரி, இனிமே நான் நினைக்கிறதுக்கும் சரி எனக்கு முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை ஈஸ்வரன் கையால் செஞ்சுட்டேன். பெரிய எனக்கு என் ஜில்லா கடத்தி எனக்கு வச்சுன்னு கடைசியில் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான். அந்த எல்லோரா இதில் கைலாசத்தில் இந்த மகாபலிபுரத்தில் கோவில் இருக்கு கலந்தியா, ஒரு வைக்கப்போர் மாதிரி இருக்கிற கல் எடுத்து ஒரு சின்ன ரசம் மாதிரி வச்சு மகாபலி ரசம்னு அப்படியே அந்த மாதிரி கட்டிருக்காங்க ஒரு கோவில் முழுக்க. இன்னும் அநேக இடங்களில் ஒரு மலை பாறையா இருக்கிற இடத்துல கொஞ்சம் குறைஞ்சி அதில் அர்த்தமண்டபம் மகாமண்டபம் தூரம் அப்படி சில இடங்களில் புதுக்கோட்டை சம்ஸ்தான பக்கத்தில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அது இருக்கிற பாறையில் தனியாக ஒரு வைக்கப்போர் மாதிரி கட்டிருந்தாலும் அதையே ஒரு கோவில் மாதிரி கட்டிக்கிறது இங்கே கட்டியிருக்கா. இந்த இடத்துல ஒரு இடத்துல இங்கே பண்ண பிரதர்ஷனம் பண்ணலாம் இவ்வளவு சின்னதாக இருக்கிறதுனால. இந்த மறைக்குள்ள குறைஞ்ச கோவில்களை பிரதர்ஷனம் பண்ண முடியாது. அதனால இங்கே உள்ள மகாலிங்கத்தோடனா கர்ப்பகிரகத்தில் பிரதர்ஷனம் பண்ணாலும் சரி, சிவாச்சாரியர் பண்ணாலும் தவிர மக்கள் போய் பிரதர்ஷனம் பண்ணுறது பிராகாரம் கிடையாது. இதனால திருமயம் இருக்கு, புதுக்கோட்டை இருக்கு, திருமயத்தில் ராமலை இருக்கு, திருமயம் இருக்கு இருக்கு. இங்கே திருச்சாவளி மரக்கோரையே உச்சிப்பிள்ளையர் போகிற வழியில் ஒரு குடம் இருக்கு, அங்கே ஒரு கர்ப்பகம் இருக்கு. ஆனால் லிங்கம் இல்லை. அந்த நல்ல இந்த கிளை சண்டை நாளில் ஒரு குண்டு போடுறதுக்கு உபயோகப்படுத்திருக்காங்க, அவசரமா இருக்குன்ட்டு. இதெல்லாம் இங்கிருந்த இந்த மலையில இங்கிலீஷ்கார எல்லாரும் பிரெஞ்சுக்கார அந்த பொன்மலையில் இருந்தா அவன் இங்க வந்து குண்டு போடுறதுக்கு உபயோகப்படுத்திருக்காங்க. அதனால அந்த மாதிரி கோவில் இருக்கு. இந்த கைலாசத்தில் இருக்கிற கோவில் எல்லாரும் இருக்கிற கோவில் என்ன இருக்குன்னா இந்த ஒரு பெரிய மலை தான். தனி இந்த மாதிரி வைக்கப்பொருட்கள் இல்லை, ஒரு பெரிய மலை. இந்த பெரிய மலையை இப்போ நம்ம பிரகதீஸ்வர சுவாமி கோவில் இருக்கிற தஞ்சாவூர்ல அந்த கூட்டம் செவரு மண்டபம் நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் சுவாமி மேல் திருவாரப்பத்தி அர்த்தமண்டபம் மகாமண்டபம் எல்லாமே உடச்சு 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 இருக்கிற வெளியில இருந்து கல்லை உடச்சு கொண்டு வந்து கோவிலா கட்டினாதானே. அதுக்கப்புறம் திரும்பி அதான காக்கா உட்காந்து குருவி உட்காந்து அதில் ஆலமரமா அத்திமரமா முளைச்சு இல்லை வர ரெண்டு அதிர்வீடு ஓடுறப்போ சிமெண்ட் அதை கட்டினா அது வெடிச்சு போய் அப்புறம் அந்த கட்டணம் ஒன்றுக்கு பண்ணி இப்படிலாம் ஒன்றா போகிறது. அதனால வெளியில இருந்து கல்லை கொண்டு வச்சா தான் அதுக்கு ஒரு இடுக்கு இருக்கு. அந்த இடுக்கே எல்லாமே ஈஸ்வரனுக்கு சாட்சியமா இருக்கணுங்கிற அபிப்பிராயத்துக்காக அவன் என்ன பண்ணியிருக்கா, இந்த மலையே உடைச்சு அந்த உடைச்ச இடத்துல செவரையும் உடைச்சுடுறது பிராகார செவரு, அதே மாதிரி பிராகார செவரு கட்டுறது, உள்ள மண்டபங்களும் அதே மாதிரி பண்றது, திறந்த வழியும் அதே மாதிரி செய்யறது. அப்படியே பிராகாரம், முதல் பிராகாரம், ரெண்டாவது பிராகாரம், அதுல இருந்து அதுல வந்து அந்த இப்போ யானையோ ரிஷபமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது. கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம் எல்லாம் இதே மாதிரி. ஆனால் ஒரு கப் வெளியிலிருந்து கொண்டு வரல. இந்த இடத்துல பண்ணி அவர் பெரிய போல நிறைய வந்து சிற்பம் எவ்வளவு தரணும் அவ்வளவு வந்துருக்கான். அந்த இடத்துல எல்லாரால கைலாச பேர் ஈஸ்வருடைய கைலாசம் மாதிரி இருக்கா. அந்த மாதிரி ஒரு 5-6-7 கோவில் இருக்கு, சிவன் கோவிலுங்க. அதை தவிர அதே ஊர்ல நாகேஸ்வரன் ஒரு கோவில் இருக்கு, அது கட்டுக்கோவில், சின்ன கோவில். அதுதான் ஸ்வயம்பூரிங்க, அது தனியா இருக்குது. ஸ்வயம்பூனா இவெல்லாம் அடிச்சதுன்னு இங்கே இந்த இதுல அது ஸ்வயம்பூரிங்க தனியா நாகேஸ்வரன் இருக்கு. அந்த நாகேஸ்வரன் இந்த மராஷ்டிராட்டில் இந்த நைசாமில் இருக்கிற மராஷ்டிரம் தேசத்துல 2 முசுரநேசம் ஒன்றும் நாகேஸ்வரம் ஒன்றும், இந்த 2. அதுக்கப்புறம் முதல்ல நான் சொல்றது சோமநாதம், உஜ்ஜயினி, கேதாரம், காசி, ஓங்காரம் இருக்குது. அதுக்கு பீமசங்கரம்ட்டு புனாவில் இருந்து இந்த பீமசங்கரம்னுட்டு அங்கே ஒரு பீமசங்கரம்னு ஒரு ஸ்தானம் உண்டு. ராஜிஞ்ஞான பீமசங்கரம்னுட்டு அங்கே ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீசைலம் இப்போ ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன கஷேத்திரம். அந்த இப்போ ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன கஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் தான். அது தவிர வைத்தியநாதன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, வடக்கே இருக்கு, பீகார்ல இருக்குது. அந்த வைத்தியநாதன் மகாராஷ்டிரத்திலேயே ஒரு பரளி வைத்தியநாதன் ஒன்று இருக்கு. இங்கே பீகார்ல தேவகர் வைத்தியநாதன் உங்களுக்கு தான் வைத்தியநாத் தாம் ஒரு பெரிய ஆலயம். கிரிஜா சமேதம்னு ஆச்சாரியர் படிக்கிறா. இந்த கிரிஜா சமேதம்னா வடக்கெல்லாம் சிவன் கோவில் தான் அம்பாள் கோவில் இருக்காது, சிவன் கோவில் மாத்திரம் தான் இருக்கும். அந்த ஒரு ஊர்ல தான் அம்பாள் கோவில் இருக்கு. இந்த அம்பாளுடைய விமானத்துக்கும் இந்த சாமியுடைய விமானத்துக்கும் பெரிய கோவில் இருக்குது. வடக்கெல்லாம் சின்ன சின்ன கோவிலா இருக்கும். அதுக்கு எனக்கு ஒரு மஞ்சள் கயிறை தோரண மாதிரி நீள கட்டி கிரியா சமயத்துன்னு எப்பவும் அந்த மஞ்சள் கயிறு கட்டி வச்சிருக்கா அந்த கிரியா இதுல. அந்த கோவில் ஒன்றும், அது வைத்தியநாதம்னு அதுக்கு பேரு. அது ஒரு இந்த துவாதசலிங்கத்தில் பாடல் கஷேத்திரம் அது ஒன்றும். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம்,
இந்த ராமநாதம். இதெல்லாம் கேதார்நாதத்துலேருந்து ராமநாதம் வரைக்கும் இந்த துவாதச ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதுல ஒண்ணு ஓங்காரநாதம் இதுல இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த பானலிங்கம் இங்க இருந்து கிடைக்கிறது. அந்த பானலிங்கம் கிடைக்கிறதுல இருந்து இந்த பானலிங்கத்திற்கு இல்ல இந்த வீட்டுல இந்த பஞ்சாயத்துல பூஜை பண்றோம். அது நர்மதாங்கிறது மத்தியில் இருக்கு. அதனால பஞ்சாயத்துல மத்தியில் வைக்கிறோம். அதுக்கு ஈசானியத்தில் நேபாளம் இருக்கு. நேபாளத்துல கண்டகி நதின்னு இருக்கு. இந்த கண்டகி நதியுடைய சரஸ்ல சாலிகிராமம் கிடைக்கிறது. அந்த சாலிகிராமம் தானா ஒரு சக்கரம் போடுறதுக்குள்ள ஒரு சிறு, அதே விஷ்ணுடைய சுரூபம்னு சொல்றது, ஒரு ஒரு புழுவா இருந்து அதை சக்கரத்தை விட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ரொம்ப கனம் வளர்றதுக்குள்ள கல்லுக்குள்ள கனமா இருக்கிறது சாலிகிராமம் மாதிரி அவ்வளவு கனம் கிடையாது. அதான் இருக்கிறதுக்கு அதே பரிமாணத்தோட கனம் ஜாஸ்தி. இந்த சாலிகிராமம் இந்த மத்தியில சிவலிங்கம். அதோட இங்க இந்த சொர்ணமுகி சிலைன்னு அம்பாள் தங்க ரேட்டு இருக்கு. அதுல அது நம்ம கால இதுல திருப்பதி வேற காலகட்சி அங்க கிடைச்சிட்டு இருந்தது. சொர்ணமுகி நதியும் இருக்காங்க, அங்க கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப ஹிமோத்புரத்துல கிடைக்கிறது. இந்த மைகாவோ தங்க ரேக்கோ அதுல போயிருக்கு. அதுதான் அம்பிகைன்னு அந்த சொல்றது வீட்டுல பூஜை மண்டபத்துல. இந்த சாலிகிராமம், இந்த பானலிங்கம், இந்த சொர்ணமுகி, சோனபத்ரன்னு ஒரு துங்கபத்ர மாதிரி சோனபத்ரன்னு சோனாபத்ரான்னு இருக்கு. சோன்னு ஒரு நதி. சோன்னு இப்ப டைரகானுக்கு சோன்னுட்டு போற வழியில் இருக்கு. அந்த சோன்ல நானே இறங்கி இங்க பார்த்தேன். அங்க சகப்பு சகப்பு சோனம்னா சகப்புன்னு அர்த்தம். அருணாச்சலத்து கூட சோனாசலம்னு சொன்னாரு. சோனம்னா சகப்புன்னு அர்த்தம், அருணம்னா சகப்புன்னு அர்த்தம். அந்த சோனமானபத்ர அது விநாயகர் அதுல பூஜை பண்ண வேண்டியது. விநாயகர் பூஜை வேண்டியது சோனபத்ரம். இப்பவும் ஒரு பஞ்சாயத்தும் ஒரு வீட்லயும் இந்த சகப்பா சோனபத்ரன் சோனா நதியிலிருந்து எடுத்த சிலையை தான் விநாயகர் ஆவாகனம் பண்ண வேண்டியது. இருந்து எடுத்த சிலையில விஷ்ணு ஆவாகனம் பண்ண வேண்டியது. நர்மதையிலிருந்து எடுத்த பானலிங்கத்துல ஈஸ்வரன் ஆவாகனம் பண்ண வேண்டியது. இங்க இந்த சொர்ணமுகியிலிருந்து எடுத்த சிலையில அம்பிகை ஆவாகனம் பண்றது சொர்ணத்துல தங்கத்தினால் இதனால. அதுக்கப்புறம் இந்த ஸ்படிகம் தானா அமைஞ்சது இந்த தஞ்சாவூர், நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம்னு பேரு. அந்த வல்லத்து கல்லுன்னா பதினால மூக்க நாடிகள்லாம் அந்த அந்த வல்லத்துக்களை தான் தேய்ச்சி தேய்ச்சி வைரம், அந்த வஜ்ர தீர்ச்சம்னு ஒரு தீர்ச்சம் இருக்குங்க. வஜ்ரம் இளம் வஜ்ரம் இருந்ததுன்னா இந்த ஸ்படிகம், அதே வைரம் போயிட்டு தானே வைரம்னு பேரு. மரத்துல வைரம் இருந்தா வைரம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த ஸ்படிக கல்லுக்கு கண்ணாடி கல்லு இதுவே வைரம் ஆயிட்டு தான் அதுக்கு வைரம்னு அதனால பேரு. அது மரத்துல வைரம் மாதிரி அந்த வைரம். அதுலதான் ஆதித்யரை பூஜை பண்றது. இந்த மாதிரி ஆதித்யரை வச்சாங்க. கணபதி சோனபத்ரம் அங்கே இந்தியா முழுக்க பிரசன்ட் ஆகிடுறதுல இந்த ஒவ்வொரு வீட்லயும் இப்ப அநேகமா ஒவ்வொரு வீட்லயும் சிவபூஜை நடக்கிற இடத்துல எல்லாம் இந்த பஞ்சமூர்த்திகளும் இப்பவும் இருக்கு. அந்த பானலிங்கம் இருந்து வர்றது. அதுக்காக சொன்ன இந்த ராஜேந்திர சோழவங்களும் அவனுடைய கங்காண்ட சோழவரத்தில் இருக்கிறதுக்காக பெரிய லிங்கம் இது வரைக்கும் புலகத்தில் நான் பார்க்கல. அவ்வளவு பெரிய லிங்கம். இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வர சாமி இருக்கிற கோபுரம் இருக்கிற விமானம், அந்த விமானம் கடைசி கல்லு கருங்கல்லு, பாக்கியெல்லாம் செங்கல் கட்டினாலும் கட்டிருக்கா. அவ்வளவு உயரமா. அதுக்கு வேண்டிய அஸ்திவாரம் கருங்கல்லால போட்டு பிராகாரங்கள்லாம் கருங்கல்லால போட்டு கர்ப்பகிரகங்கள்லாம் மேல பார்த்தா செங்கல்லால கட்டிய விமானத்தை மேல கடைசியில ஒரு பெரிய கருங்கலை தூக்கி வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்துல 4 மைல் கண்ட தஞ்சாவூர் கண்ட சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சாரம் போட்டு அவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு போயிருக்கா. 4 மைல் சாரம் போட்டா தான் அது ஸ்லோப்புக்கு அங்கிருந்து தூக்கிட்டு போக முடியும்னு சாரப்பள்ளம்னு ஒரு கிராமம் இருக்கு. அதே மாதிரி கங்கோண்ட சோழவரத்துலயும் 4வது மைல்ல சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி கருங்கல்ல தூக்கி போயிட்டு இருக்கா. ஆனா அது மாத்திரம் இல்ல, மேல்கள் மாத்திரம் கருங்கல் இல்ல, இந்த அடியிலிருந்து விமானம் முழுக்க கருங்கல்லி கங்கோண்ட சோழவரத்துல. அங்க விமானம் எல்லாம் செங்கல், மேல இருக்கிறது மாத்திரம் கருங்கல் அந்த இதுல தஞ்சாவூர்ல. ஆனா மகாலிங்கம் தஞ்சாவூர் காட்டிலும் 2 பங்கு இருக்கிற பங்கு இருக்கும் மகாலிங்கம். அவ்வளவு பெரிய மகாலிங்கம் உள்ள. அதுக்குதான் ராஜேந்திர சோழன் அப்போ ஒரு சிவாச்சாரியர் இருந்தார, அவருக்கு ஊமக்குருக்கள்னு கதகட்டு இப்படி 10 பேர் தான் கதகட்டு தெரியும். ஊமக்குருக்கள்னு தர அவர் சொன்னாராம், பானாசுரம் 1000 கை அவனுக்கு இருந்தது. இந்த பானாசுரம் பூஜை பண்ண லிங்கம் இருந்தது. 1000 கையினால இத்தனோட லிங்கத்தை எப்படி பண்றதாவும் எல்லா கையும் உபயோகப்படுத்துறதுக்காக அவ்வளவு பெரிய மகாலிங்கம் ஒரு பானலிங்கம் அங்க இருக்கு. அதுக்கு பூஜை இல்லாம இருக்கு. அதுக்கு நீ பூஜை பண்ணிட்டானா இவ்வளவு லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிடுது அப்படின்னு அதுக்கு நீ சங்கல்பம் பண்ணிக்கோ. அதுல இருந்து சக்கரவர்த்தி மாத்திரம் அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும். அவனுக்கு ஈஸ்வரனே நேரம் வந்து அவனுக்கு பேசுவார்.
அப்படின்னுட்டு இவர் வந்து இந்த குறுக்கள் சொன்னார் அவர்கிட்ட. சரி இருந்து உடனே ராஜா என்ன அப்படின்னா, நம்ம சோழ நாட்டு சக்கரவர்த்திக்குள்ள இப்ப ராஜேந்திர சோழன் நாள் இருந்த ஒரு அவ்வளவு ராஜ்யம் என்னோட மலேசியா, ஜாவா, என்னோட கம்போடியா எல்லாம் அவருடைய ராஜ்யம் வருது. நம்ம தென்னாட்டில் இருக்கக்கூடிய முழுக்க கங்கா வரைக்கும் கங்கை வேறு இந்த எல்லாம் மலையாளம் முடகு எல்லாமே அவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வைக்கியத்தில் பார்த்தோம்னா அவ்வளவு தூரம் சோழ சாம்ராஜ்யம் வளர்ந்து அவன் மாதிரி இடம் கிடையாது. அதனால அப்பேற்பட்டதுல பாணாசனோட 1000 ஈராறு பூஜை பண்ண லிங்கத்தை நீ வந்து அந்த அளவுக்கு தகுந்தாப்புல எல்லா மூர்த்தியும் செண்டிகேஸ்வரர் 1.5 வருஷம் இருப்பேன். செண்டிகேஸ்வரர் இத்தனை இருப்பார் ஒரு லிங்கம். அந்த அது 1.5 வருஷம் இருக்காரு சண்டிகேஸ்வரர். இந்த இதுல அதுக்கு தகுந்தாலும் பாக்கி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கான். அந்த அந்த அளவு பிரகாரம் அந்த சில்ப பிரகாரம் பண்ணி அவருடைய பூஜை பண்ணினோம்னா நமக்கு உனக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு அவர் சொன்னபடி, அதே மாதிரி சக்கரவர்த்திகளுடைய தலையிலேயே தங்க படத்தை வச்சு அவ்வளவு பெரிய லிங்கம் முழுக்க நனையும்படியாக தீர்த்தம் கொண்டு வரேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இங்கிருந்து அவருடைய சேனாதிபதிகளை வச்சு அங்கிருந்து அதனால அவனுக்கு முடிவுண்டான்னு பேரு மும்முடி சோழவரம் கூட சில இடங்கள்ல சேர சோழவாண்டி 3 முடியோடையும் ஒத்தனை தெரிஞ்சுக்கலான்னுட்டு மும்முடி சோழவரங்கள் இப்போ கூட தெலுங்கு தேசத்துல மும்முடி சோழவரம் இருக்கு. மும்முடி சோழவங்கிறது மும்முடியும் அவனுக்கு இருந்தது. அப்புறம் அங்க இருந்து அந்த அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணினா. அதனால கிருத்திரிம லிங்கம்னு சொல்ல கதையில பாணாசனோட பெரிய லிங்கத்தை பூஜை பண்ணி விட்டுட்டு போயிட்டான். அவன் விட்டுட்டு போன லிங்கத்துக்கு அந்த பிரகாரம் ஆளும பிரகாரம் அந்த பெரிய மகாலிங்கத்துக்கு எந்த கணக்கு பிரகாரம் நீ ஆலய பிரதிஷ்டை பண்ணணுமோ விமான பிரதிஷ்டை பண்ணணுமோ அந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா அவனுக்கு ஈஸ்வரன் சாட்சாத்தா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பேசுவார்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு ராஜாக்களையும் அழிச்சுன்னு வந்து அநேக இடங்கள்ல அந்த திருவாலங்காடி சாசனம் கூட இருக்கு செப்பேடு. அந்த செப்பேட்டை முழுக்க இங்கிருந்து கங்கைக்கு போனது, இங்க இருந்து தீர்த்தம் போனது எல்லா கதையும் இருக்கு அந்த செப்பேட்டு சாசனத்துல ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் இருக்க சாசனத்துல. இந்த திருவாலங்காடு அரக்கோணத்துக்கு போகிற திருவாலங்காடு இருக்கு. திருவாலங்காட்டில் ஆகட்டும் திருவாலங்காடு பிளேட்ஸ்ன்னு சொல்ற டிபார்ட்மெண்ட் படி கணக்கு அந்த சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பண்ணி அங்க கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு தினம் சுவாமி வந்து அவனிடத்துல நேரம் வந்து பேசினாரா. நேரம் வந்து பேசி உனக்கு இந்த மாதிரி அனுகிரகம் மாதிரி செய், உனக்கு ஏழவருக்கும் சரி உனக்கு ஜென்ம கடத்தேறதுக்கும் சரி பரலோகத்துக்கும் இந்த மாதிரி அனுகிரகம் பண்றேன்னு அந்த வார்த்தையை குருக்கள் பக்கத்துல இருந்து உபதேசம் பண்ண குரு அனுப்பினாரு. இவர் கேட்டு இருந்தாரா. அப்போ இடத்தை பொறுத்த சொல்லாம இருக்கிறதுக்காக உடனே அவனை உண்மையாக கொண்டு அவர் சுவாமி. அதனால உங்க குருக்கள் வேற அவருக்கு அப்படின்னு ஒரு கதை எழுதி காட்டலாம். அது இருந்தாலும் சபலத்துல ஒரு சமயத்துல ஒன்னும் தெரிய வேண்டாம். ஈஸ்வரன் கட்டாவி சொன்னதுனால அப்படின்னா அதுக்கு பானலிங்கம் பானலிங்கம் சொன்ன உடனே பானலிங்கம் ஞாபகம் எனக்கு. அங்க இந்த துவாதச லிங்கத்துல ஒரு லிங்கம் ஓங்காரம். அந்த ஓங்காரத்துல பக்கத்துல நர்மதையில ஒரு பெரிய ஒரு மடு இருக்கு. அந்த மடுவில் நீர்வீழ்ச்சி இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து சுத்தி 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 அனாதையா வந்து லிங்கங்கள் உருவாடுதுங்க. அதுல இருந்து பானலிங்கம்னு அந்த பானலிங்கத்தை அடுத்து இந்த நமக்கு நமக்கு நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து மத்தியில இந்த பானலிங்கத்தை இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பானலிங்கத்துக்கு இந்த பானலிங்கத்தை பத்தி திருமூலர் சொல்லிருக்கா. இந்த வர்ணத்துக்கு இந்த பிரகாரம் இந்த சிறப்பு மாணிக்கலிங்கம் செய்யறது சிவலிங்கம் முத்து இந்த மாதிரி லிங்கத்தை பூஜை பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு இது வரமுறை ஏற்படுத்திருக்க திருமூலர் திருமந்திரத்துல. அந்த பானலிங்கத்துக்கு பானலிங்கம் சொன்னதுக்கு அர்த்தம் ஜலத்துக்கு பானம் என்ன சொல்ற பானநாம ஜலம் புரோக்தம். பானநாம ஜலம் புரோக்தம். பானம்னா ஜலம் அர்த்தம். அதுல உண்டான லிங்கத்துக்கு பானலிங்கம் பேருன்னு ஒரு அர்த்தம். அடுத்த அர்த்தம் பானாசுரம் 12,000 லிங்கத்தை அவன் பூஜை பண்ணிருக்கான். ஒவ்வொரு காலத்துல அங்கங்க அன்னைக்கு பூஜை பண்ணி ஒவ்வொரு தீர்த்தத்தில் விட்டுட்டு போயிட்டான். அதனால அந்தந்த இடத்துல அந்தந்த லிங்கம் நிறைய கிடைக்கிறது. இப்போ அந்த கிடைக்கிறது. ஆனா 12,000 போறாது. இப்ப 12,000 இங்கே உங்களுக்கு இருந்தா ஒரு சங்கிய ஒரு அதிக உபலட்சணம் செஞ்சுக்க 12,000 லிங்கம். அதனால பானலிங்கம்னு பேரு அப்படின்னு 2 பிரகாரம். அவன் ஜலத்துல விட்டுட்டான். அதனால ஜலத்துல உண்டானது பானலிங்கம்னு பேரு. ஏன்னா பானலிங்கம் பானனுக்கு பேர் பானம் ஜலம்னு முதல்ல ஒரு வருஷம் சொன்னான். அதுக்கப்புறம் பானம் வந்து பூஜை பண்ணி தண்ணியை விட்டுட்டு போறது. இப்போ சில சமயங்கள்ல மண்ணுனால மிருத்திகாலிங்கம் முடிச்சு பூஜை பண்றோம். அதுக்கப்புறம் தண்ணியை விட்டுருவாது. அந்த மாதிரி சிலாலிங்கத்தையே அவன் பூஜை பண்ணி தண்ணியில விட்டுட்டு போயிருக்கான். அதனால அந்த ஜலத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பிரகாரமா இப்ப ஸ்லோகத்துல இருந்து அர்த்தம் சொன்னா அந்த பானலிங்கங்களுக்கெல்லாம் அந்த பானலிங்கங்களும் அது ஒரு கடைசியில பானம்னு தெய்வம் ஆர்ஷம் ஸ்வயம்பு தெய்வம் ஆர்ஷம் திவ்யம் தேவிகம் இல்ல தேவிகம் ஸ்வயம்பு
அம்பாள் வந்து அங்க சில இடங்கள்ல திருவானக்காவல்ல ஒரு இந்த மண்டல் மண்ணையெல்லாம் பிடிச்சு அம்பாள் வந்து ஜிங்கேஸ்வரலிங்கமா வச்சு அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு அம்பாளை இப்போ வந்து ஒரு குறுக்கள் கூட ஸ்திரீ வேஷத்தை போட்டுட்டு அம்பாள் ரூபமா போட்டுட்டு ஒரு காலம் பூஜை பண்றாங்க திருவானக்காவல்ல அந்த இடத்துல. அதனால அம்பாளை தான் பிரதிஷ்டை பண்ணி காவேரி கரையில இருக்கிற மண்ணை பிடிச்சு அப்படியே பிரதிஷ்டை பண்ணிருக்காருன்னு அந்த ஒரு லிங்கம் வந்து அம்பாள் பூஜை பண்ணது சுயம்புவா தானா உத்பவிச்சது அங்க. அப்புறம் அம்பாள் பூஜை பண்ணிருது, அது ஒரு ரிஷிகள் பூஜை பண்ணது. அம்பாள் தான் மயூர் ரூபமா பூஜை பண்ணதுன்னா மயிலாப்பூர்லயே அப்படித்தான், மயிலாப்பூர்லயே அப்படித்தான் அம்பாள் மயூர் ரூபம் வந்து ஈஸ்வரன் பூஜை பண்றதாக. தேவி சயமா உண்டான லிங்கங்கள் சிலது, தேவி பூஜை பண்ண ஸ்தாபனம் பண்ணிருந்து சிலது. அப்புறம் தேவதைகள் வச்சு பூஜை பண்ணது சிலது, ரிஷிகள் பூஜை பண்ணது சிலது, அதுக்கப்புறம் மனுஷர் பூஜை பண்ணது சிலது, பக்தாளா இருக்கிறவா அடியார்களா இருந்து அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணது சிலது 5. அப்புறம் ராட்சசர் பான அசுரன், ராவணன் ராட்சசன் அப்படி இருக்கிறவளெல்லாம் ராட்சச அசுரால சேர்ந்ததுதான், ராட்சசத்துல சேர்ந்ததுதான் அசுரால் ராட்சசா பண்ணது. அப்புறம் பானம் தனியா அவங்க கூட அவர் பூஜை பண்ணது ஒரு கணக்கு, அது ஒரு தனி கணக்கு. இந்த மாதிரி 7 சிவலிங்கத்துல சொல்லிருக்கு. அது தெய்வத்தையும் சேர்க்கலாம், மானுஷனையும் சேர்க்கலாம். அவர் ராமர் தெய்வம் தான், அவதார லட்சணம். இதுல சிலது 2 பேர் சொல்லி சேரும். ஆத்தாரம் மானுஷம் பண்ணிங்கிற தேவதைனா நீதான் விஷ்ணு அவதாரம் பண்ணாருன்னு சொல்றாங்க. ரெண்டும் தேவதையா இருக்க மனுஷனாக இருக்கிறாங்க. இங்க இருந்து இதுல ராம அஷ்டோத்திரத்தை கூட சிவலிங்க பிரதிஷ்டாத்திரமான வருவா. சிவலிங்க பிரதிஷ்டாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ராமருடைய அஷ்டோத்திரத்துல பழைய இதுல சிவலிங்க பிரதிஷ்டாத்திரம் வருது. ராமருடைய அஷ்டோத்திரத்திலே பூஜை அநேக நட்சத்திரங்கள்ல ராமருடைய கோவிலேயே பூஜையிலேயே சிவலிங்க பிரதிஷ்டாத்திரம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மானுஷம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு லிங்க பிரதிஷ்டை வருவதாக காஞ்சி மகாத்மத்துல இருக்கு. 10 அவதாரத்துக்கும் 10 லிங்கம் இருக்கு காஞ்சி மகாத்மத்துல. கட்சி பிசாச்சாரிய புராணத்துல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு மூர்த்தி, விஷ்ணுவோட எவ்வளவு மூர்த்தி உண்டோ அவ்வளவு மூர்த்தி இருக்கு இந்த 108 சிவாலயத்துல அவரு காஞ்சி கஷேத்திரத்திலேயே. அந்த மாதிரி இந்த லிங்கம் லிங்கத்தினுடைய பரிமாணத்துல கணக்கு சொல்லியிருக்கார். அதனால மனுஷியார் பூஜை பண்ற சமயத்துல பக்தர்களா இருக்கிறவர் அது அவர்களுடைய பேராலேயே தானே ஈஸ்வரனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணிடுறால. இப்ப விக்ரமசோழேஸ்வரன் ஒரு கிராமம் இருக்கு, கும்பகோணத்துக்கு திப்புராயபுரம் இருக்கு, சிவனின்னு இருக்கு, அந்த ஊர் ராஜேந்திர சோழேஸ்வரன் இருக்கு. இந்த திப்புராயபுரத்துல விக்ரமசோழேஸ்வரன் இருக்கு, பண்டித சோழேஸ்வரன், பண்டித சோழன் ராஜேந்திரன் தான் பேரு, பண்டித சோழன் பண்டித நல்லூர்னு ஒரு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ராஜராஜேஸ்வரன் பேரு இருக்கு. தஞ்சாவூர் மாத்திரம் இல்ல, தாராசுரத்துல ராஜராஜேஸ்வரன் அவங்க வந்து ராஜராஜேஸ்வரம் தாராசுரம் ஆயிட்டு. அப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டேஷன் அங்க தஞ்சாவூர்ல பிரதிஷ்டை பண்ணின அவர் தான் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணிருக்கார். அதனால அந்த பேரு ரிஷிகர் அகஸ்தேஸ்வரர்னு சுவாமிக்கு பேர் இருக்கு. அகஸ்தேஸ்வரர் அகஸ்தியருடைய பேரால நிறைய இருக்கு. இப்ப பானம் பூஜை பண்ண மாதிரி அகஸ்தேஸ்வரர் கஷேத்திரம் அநேகம் அகஸ்தேஸ்வரர் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு மகர்ஷியுடைய நாமனாலையும் தனித்தனியா இருக்கு. சில கொடி செடி அதனாலையும் சுவாமிக்கு பேர் இருக்கு. இந்த பாகத்துல மல்லிகார்ஜுனன் பேரு. இந்த மல்லிகார்ஜுனா மல்லிகை கொடி, அர்ஜுனனா மருதமரம். அர்ஜுனனா வெளுப்பு பேரு, கிருஷ்ண அர்ஜுனனா வெறுப்பு கழுப்பு, கருப்பு வெளுப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணனா கருப்பு, அர்ஜுனனா வெளுப்பு. அர்ஜுனனா அர்ஜுன விருட்சம்னா மருதமரத்துக்கு பேரு. அதான் இந்த பாகவதத்துல யமல அர்ஜுன பஞ்சரான்னு சொல்றான். 2 அநேகமா இந்த மருதமரங்கள்லாம் ரெட்டையா தான் வளர்க்கும். இந்த கிருஷ்ணன் வந்து விஷமம் பண்றாருன்னு சொல்லி அவர் வந்து உரலை போட்டு விஷம் கட்டினாலாம். அப்படியே சுத்திட்டு வந்து 2 மருத மரம் சேர்ந்துருந்தான். அந்த 2 வருடத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வந்துட்டார். கட்டின உரலை அதுக்குள்ள வரல, அதனால பிடிச்சி வீட்டு உரலை ஒரு பலத்தினால வரதுக்காக விளையாடுது. அப்போ இந்த 2 மருதவரும் அர்ஜுனம் போட்டு இதெல்லாம் குழந்தை வந்து மனுஷ குழந்தையாது, இது தெய்வ குழந்தைன்னு யமனார்ஜுன பஞ்சரம்னு அதுக்கு பேரு. அர்ஜுனம்னா மரத்துக்கு மருத மரத்துக்கு பேரு. அதனால மல்லிகார்ஜுனம்னா மல்லிகை கொடியும் அர்ஜுன லட்சமும் சேர்ந்தது. அந்த மல்லிகார்ஜுனா ஸ்ரீசீலத்தை பத்தி அந்த மகாலிங்கத்தை பத்தி அது தாரசலிங்கத்துல சேர்ந்தது. 12 ஆச்சாரியர்கள் பாடல்கள். அதுல சிவானந்த ஹரின்னு ஆச்சாரியர் இருக்கிறதுல இந்த மல்லிகார்ஜுனத்தை பத்தி 2 ஸ்லோகம் இருக்கா. அதுல 2 ஸ்லோகம் இதுல அந்த பாடல மல்லிகார்ஜுனத்தை பத்தி வருது. சந்தியாரம்ப விஜృంభిதம்
ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசகத் சத்வாசனாசோபிதம் போகேந்திராபரணம் சமஸ்த சுமனः பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். கேட்டிല്ല കേട്ടില്ലേ? ഇട്ടുണ്ടത് சந்தியாரம்ப விஜிரம்பிதம் ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம். இங்க மல்லிகைங்கிறதுக்கும் ஈஸ்வரனுக்கும் பொருத்தம் ஒரே சப்தத்தினால மல்லிகை எப்போ விஜிரம்பணம் தடையும், விகாசத்தை அடையும், விலாசத்தை அடையும்? சந்தியா காலத்துல. இந்த இந்த மல்லிகார்ஜுன் இருக்காரு ஈஸ்வரன், அவரும் சந்தியா காலத்துல தான், சாயங்காலத்துல தான் சடையை விரித்து ஆடுகிறப்போ அது விரிகிறது. சந்தியா காலத்துல தான் இந்த மல்லிகார்ஜுன் ஈஸ்வரனும் இந்த நடனம் வர்ற காலத்துல அவருடைய ஜடையெல்லாம் இப்ப இது பார்க்கிறேன் கோவில்ல நடராஜா சந்நிதியில சில கோவில் செப்புக்கு மீறால இப்படி நீட்டி நீட்டி நாலு வச்சிருப்பான். 10 வீடு 2 பிறகு அது ஜட மாதிரி. அதுல கம்பி சுவாமி அப்படின்னு நின்றுட்டா அவருடைய ஜடம் இப்படி கம்பி மாதிரி நீட்டின்னு இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகம். இப்படி விரிசடையான்னு சொல்றோம். விரிசடை எப்போ எப்படி விரிஞ்சிட்டு இருக்கோம், கீழே தொங்கி போயிடும். அதனால அநேக அஸ்திரங்களையும் அவர் பண்ணிட்டு கடைசியில விஜயமுகங்கிற ஒரு அஸ்திரத்தை பண்ற. அது என்ன சொன்னேன், அதுக்கு பேர் என்ன கடைசியில இந்த புஜங்கத்திராதமா புஜங்கத்திராதம் இந்த 24 கடைகள்ல நர்த்தனங்கள்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் விஜயமுகம் அது கஷ்டம் பண்ணிச்சு. கடைசியில ஒரு காலை வச்சுட்டு சுத்தினா ஒரு சுத்துறப்போ அந்த தலையில் இருக்கிற சிலையெல்லாம் விரிஞ்சான இந்த காத்துல. அதனால விரிசடையான்னு பேரு. அந்த ஒரு சமயத்துல ஒரு டவுனுக்கு தட்டு கடைசியில 14 சூத்திரங்களை கையில தூட்டினேன். அதான் இப்ப வியாகரண சாஸ்திரம்னு பெரிய சாஸ்திரம் பாணினியால சொல்லப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் மகாபாஷா அந்த உடுப்புல இருந்து 14 சூத்திரங்கள் தான். அப்போ அவங்க சித்திர காலத்துல இந்த சிலையெல்லாம் விரிஞ்சிருந்தது. அந்த விரிஞ்ச சமயத்துல ஸ்நாப்படுத்தானே எப்படி இருக்குமோ அதை மனசுல அந்த சின்ன அந்த மாதிரி போகல அந்த காலத்துக்கு. அதனாலதான் அவருக்கு விரிசடைன்னு ஒரு சுத்தினா அந்த சமயத்துல எல்லா நத்தனும் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சுத்தினாருன்னா அவருடைய சடையானது விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சந்தியாரம்பத்துலதான் விஜயமுட உடையும். அதான் மலரும், அந்த அவருடைய சடை மலரும். அதனால மல்லிகையும் அப்படிதானே. அதனாலதான் மல்லிகார்ஜுனன் பேரு. மல்லிகையும் உனக்கு என்ன சம்பந்தம்? மல்லிகார்ஜுனன் சீசையில மல்லிகார்ஜுனன் போட்டுக்கல நீங்க மல்லிகார்ஜுன சுவாமி. மல்லிகார்ஜுனன் சுவாமி பேர் காரணம் சந்தியாரம்ப விஜயம்பிதம். சந்தியா காலத்தினுடைய ஆரம்பத்துல, மாலையினுடைய ஆரம்பத்துல விஜயமுக தடையும், மல்லிகை விஜயமுகத்தில் நீ விஜயமுக தடைய. ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம். ஸ்ருதி என்னும்படியான ஒரு அணங்கு வேதங்கிற மாதா. அவள் நித்திய சுமங்கலி, நித்திய யுவன் அவளுக்கு. அவளுடைய ஸ்திரீ பழைய வச்சுக்குவா, மல்லிகைதான் வச்சுக்குவா. அதனால வேத மாதாங்கிற ஒரு கருணையினுடைய சிரசுல நீ இருக்க மல்லிகை வணங்குற. அதனால வேத மாதாவுடைய சிரசுல அந்த நீ மல்லிகா பின்னால நீ மல்லிகையாக வணங்குற. ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம். மல்லிகை இடத்துல வண்டி ஜாஸ்தியா வந்து எத்தனை புஷ்பம் இருந்தாலும் மல்லி இருந்தாலும் அங்கதான் வந்து உட்காரணும். அதனால இங்கேயும் பிரமராம்பிகைன்னு பேரு ஸ்ரீசீரத்துல. பிரமரைக்கு அபிராமமா இருக்க மல்லிகை. அதனால இந்த மல்லிகை பிரமராபிராமம் இருக்கு, நீ வந்து பிரமராம்பிகை அபிராமமா இருக்கு. சப்ரேம பிரமராபிராமம் அசகர் சத்வாசனா சோபிதம். நீ எங்கேயும் நிறைஞ்சிருக்க, ஆனா நல்லா பிரகாசிக்கிறது. இந்த இடத்துல நிறைஞ்சிருந்தாலும் எங்க நல்ல வாசனை இருக்கோ அந்த இடத்துல தான், எவனுடைய உள்ளத்துல நல்ல வாசனை இருக்க புஷ்ப வாசனை அந்த இடத்துல தான் நல்லா பிரகாசித்தேன். இந்த இடத்துல இருந்தாலும் பிரகாசமா இருந்தது அந்த இடத்துல தான். சூரியன் எங்க இருந்தாலும் ஒரு கண்ணாடி தானே சரின்னு பிரதிபலிக்கிறதுங்க பலப்படாங்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல நல்ல வாசனை உள்ளத்துல தான் சத்வாசனா சோபிதம். இதுவும் மல்லி பூவும் நல்ல வாசனையில தான் சோபிக்கிறது. சத்வாசனை நல்ல வாசனை, பூர்வ வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால கர்ம வாசனை நல்ல புண்ணிய கர்மாவுடைய வாசனையில தான் சோபிக்கிறது. சத்வாசனா சோபிதம். போகேந்திர ஆபரணம். உடனடியும் பாம்பெல்லாம் சுத்துறது. மல்லிகை வாசனை வந்ததுன்னா அந்த மல்லிகை குடியிலையும் இப்படி ஜாக்கிரதையா தான் போகணும். அங்கேயும் பாம்பு சுத்திட்டு இருக்கும் அந்த வாசனைக்கு சாயங்காலத்துல என்ன சொல்ற வழக்கம். போகேந்திர ஆபரணம். போகியன்னா பாம்பு பேரு. அந்த நீங்க நாகாபரணம், இந்த மல்லிகை குடியும் நாகாபரணமா இருக்கு. அதனால உனக்கும் மல்லிகைன்னு பேரு. போகேந்திராபரணம் சமஸ்த சுமன பூஜ்யம். சுமனசுனா நல்ல மனசுங்கிற அர்த்தம். சமஸ்கிருதத்துல சுமனசுனா பூவுங்கிற அர்த்தம். சூனம், பிரசூனம், சுமனஸ் இதெல்லாம் புஷ்பங்களுக்கு பரியாயமான பதங்கள் இதெல்லாம். அதனால சமஸ்த சுமன பூஜ்யம். தேவதைகள்னு ஒரு அர்த்தம் சுமனசுன்னா.
புஷ்பம்னு அர்த்தம். எல்லா புஷ்பத்திற்கும் இது வயர்ந்து அவர்களை எல்லா புஷ்பமும் ஒன்ன பூஜிக்க முடியாத ஒரு நிலைமை மல்லிகைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஈஸ்வரனும் எல்லா தெய்வங்களும் புஷ்பங்களும் எல்லாம் ஒன்ன பூஜிக்கிறது. புஷ்பம் பூஜிக்கிறது, தெய்வம் பூஜிக்கிறது ஈஸ்வரன். சமஸ்த சுபன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம். ஒன்னு அனுபவிக்கணுமானா குணம் இருந்தா தான் அனுபவிக்கலாம். மல்லிகை அனுபவிக்கணுமா குணம்னா கயத்துக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஒரு சில நாருக்கு பேரு. நார் இருந்தா தான் அது எப்போ அனுபவிச்சுருக்கலாம் கண்டத்துல. அதனால குணம் இருந்தா தான் ஈஸ்வரன் அனுபவிக்கலாம். குணம்னு ஒரு விசேஷையில குணம்னா நாருன்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல குணங்கள் நற்குணங்கள்னு ஒரு அர்த்தம். குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன. ஸ்ரீகிரினா திருப்பருப்பதம். திருப்பருப்பதம்னா ஒரு ஸ்ரீசீலத்துக்கு பாடல்ல திருப்பருப்பதம்னு பர்வதம்னு அர்த்தம். பர்வதம்னா பருப்பதம்னு இருக்கு. திருப்பர்வதம்னு அர்த்தம் ஸ்ரீசைலம். ஸ்ரீகிரி சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கதம்னு. அது ஒன்றும் இன்னொரு ஸ்லோகம் இருக்கா. பிருங்கி பிருங்கின்னா பிரமரான்னு கேள்வியோ. பிருங்கி இச்சா நடனோத்கட கரிமதகிராஹி ஸ்புரன் மாதவாக்லாத ஸ்வரம் மாதவா பிருங்கி இச்சா நடனோத்கட கரிமதகிராஹி ஸ்புரன் மாதவாக்லாத நாதயுத மகாசுத பஞ்சேஷணாச்சாரித சத்பட்ச சுமனோவனேஷு சகுன சாட்சான் மதியே மனோராஜியே பிரமராஜிபோ விஹரதாம் ஸ்ரீசீலவாசின்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்துல ஸ்ரீசீலத்தை பத்தி ஆச்சாரியா சிவானந்தத்துல ரெண்டு பாடல் பாடியிருக்கா. ரெண்டு வாசகங்கள். அதுல இதுல மல்லிகைக்கு அதாவது மரத்தோடைய பேராலையும் கொடிகளுடைய பேராலையும் சில மகாலிங்கங்களுக்கு பேர் இருக்கு. இந்த பேர் சொன்னேன், ராஜாவுடைய பேர் சொன்னேன், இந்த தேவனுடைய பேர் சொன்னேன். இந்த அநேக பேர்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன். கொடிகளுடைய பேராலையும் இருக்கு. இந்த பாடலீஸ்வரம் இருக்கு இங்க கடலூர்ல. திரு பாதிரிபுரியூர்னு பாடல புஷ்பம்னா பாதிரிபுரம் பேரு. இந்த பாடலபுத்திரம்னு அங்க பாட்னாவுக்கு பேரு. அந்த பாடலிபுத்திரம் மகதராஜ்யத்துக்கு தலைநகரது. நான் இந்த தென்னார்காடு ஜில்லாவில் கல்வெட்டு எல்லாம் பார்க்குறப்போ நான் சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு மகதை நாட்டுன்னு எழுதியிருக்கு. மகதை நாட்டு ஒரு ஊர்லயும் நடுநாடுன்னு விவகாரங்கள் எழுதியிருக்கு. அந்த கல்வெட்டுல எல்லாம் எழுதுறப்போ இந்த ஊரு சொல்றப்போ மகதை நாட்டுன்னு தான் சொல்லிருக்கு. மகதை நாட்டுக்கு தலைநகர் இங்கேயும் பாதிரிபுரியூர், அங்க மகதை நாட்டுக்கு தலைநகர் அங்கேயும் பாடலிபுத்திரம். அந்த இடத்துல இதுவும் பாடலேஸ்வரங்க, அங்கேயும் பாடலு. அதனால பாடலிபுரியூர்னு பாடலேஸ்வரர்னு புஷ்பத்தினுடைய பேரால மல்லிகைனால இந்த பாடல் புஷ்பத்தினுடைய பேரால சுவாமிக்கு அந்த மகாலிங்கத்துக்கு அந்த பேர் இருக்கு. சில விருட்சத்துடைய பேரால, சில இடங்கள்ல கொடியினுடைய பேரால, புஷ்பத்தினுடைய பேரால, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பேர் இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு புராணம் இருக்காது, ஆகமத்துல பிரமாணம் இருக்காது. கிராமத்தினுடைய அந்த ஊருக்கு பேர்ல ஊருக்கு பேரு வட்டாரணேஸ்வரர். திருவாரூர்ல வட்டாரணேஸ்வரர் இருக்காரு. திரு ஆலங்காடு வட அரண்யம். வடம்னா ஆலமரத்துக்கு பேரு. இந்த மாதிரி இங்க தேஜினிவனேஸ்வரன் தேஜினிவாசன் பேரு. அங்க விழுதி கொடி. அந்த விழுதி சின்ன விழுதி தேஜினிய வல்லரை மூல கொடிதான் சொல்லிருக்க. தேஜினிய வல்லரை மூல ஜெகன் மூலம் விராஜன்னு அந்த கஷேத்திர புராணத்துக்கு ஜெகன் மூலமானது, உலகத்துக்கெல்லாம் மூலமானது இந்த விழுதிகளுடைய திருவிழிமலையில் தேஜினியநாசன் பேர் இருக்கு. தேஜினா விழுதிக்கு பேரு, அதனாலதான் வீடின்னு அந்த பேர் இருந்தது. அதனால இந்த மாதிரி ஒரு சிறு செடி, ஒரு கொடி, ஒரு பூ, இவர்களுடைய பேரெல்லாம் மகாலிங்கத்துக்கு அங்க பேர் ஏற்படுது. அரசனுடைய ஆறு பக்தன், அவன் அரசன் இல்லாம நான் கொடுத்துரு, அவன் பக்தா இருந்தாலும் அவனுடைய பேரால சில மகாலிங்கங்கள் பக்தா இருந்தான்னா அவன் அரசன் இல்லாம நான் கொடுத்துரு, அவன் பக்தா இருந்தாலும் அவனுடைய பேரால சில மகாலிங்கங்கள் ஏற்பட்டிருக்கு. ரிஷிகளுடைய பேரால சில மகாலிங்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால இவர்களுக்கெல்லாம் எந்தெந்த பிரமாணம் இருக்குங்கிறத உங்களுக்கு இதுல கிடைக்கிற பிரமாணம் அங்க புரிஞ்சு கொடுத்துட்டா இவ அந்த சோதனையில் போடுற காலத்துல அவளுக்கு இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அவ சொல்றதுக்கு பிரமாணம் போடுமா உங்கள்கிட்ட சொன்னதுனால இது பிரமாணம் கிடைச்சது. இதே மாதிரி தமிழ்லையும் இந்த திருமூர் திருமந்திரம் இப்ப நாயன்மார்களுடைய இவளெல்லாம் கொஞ்சம் சோதிச்சு போனா இந்த அழகுகள் இருக்கிற புராணத்துக்கும் ஸ்தல புராணங்கள் இருக்கிற பிரமாணத்தையும் அனுசரிச்சு அதுலயும் ஒற்றுமைக்காக சேர்ந்து சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம் இருக்கு. ஆனா இது மாத்திரம் கொஞ்சம் புதிராக தான் இருக்கு. பெருமாள் மூலவர் ஒரு பெருமாள், உற்சவர் வேற ஒரு பெருமாள், வேற ஒரு திருநாமம் அப்படிங்கிறது மாத்திரம் அது கொஞ்சம் யோஜனை பண்ணா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு காலம் இப்படி இருக்கும்போது விடுவாங்க. எங்கேயாவது உற்சவர் இடத்துல இதான் கோவில பூஜை எல்லாம் இருந்ததானே அந்த பெருமாள் இங்க வந்து உற்சவராக ஆடப்பட்டு வரா. அந்த பெருமாளுக்கு பழைய பேர் இருக்கிறது எல்லாம் பெருமாள் தானே. அதனால அந்த உற்சவருக்கு இந்த பெருமாள் சொல்லிட்டு அப்புறம்
பெருமாள் இந்த ஆழ்வார்களுடைய வழிபாடு, ஆழ்வாருடைய மங்களாசாசனம், அவருடைய பாடல் பாசனங்கள் இருக்கக்கூடியான ஒரு கஷேத்திரங்களுக்கு திவ்ய தேசம்னு இருக்குது. அந்த மாதிரி திவ்ய தேசம் ஆழ்வார்கள் ஆய்வகம் அழைச்சிருக்கிறது தானே திவ்ய தேசங்கள் ஏற்பட்டிருக்கணும். அதனால இந்த திவ்ய தேசம் 108 திவ்ய தேசம்னு திருப்பதி 108 திருப்பதினு சொல்றது விஷ்ணு கஷேத்திரங்கள்ல. எத்தனையோ கஷேத்திரங்கள் ஸ்வயம்பூ கஷேத்திரங்கள் இந்த திவ்ய தேசங்கள் கணக்கு இல்லாம இருக்காம இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணாதிகள்லாம் 108 சேர்ந்து இல்லையா? 108 இல்லையா? சேராத இருக்கா? நாராயணம் சாலிகிராமம் எல்லாம் சேர்ந்து கடலையா? அது 108 சேர்ந்ததான் 108 சேர்க்கிறதான் ஸ்ரீகிருஷ்ணம் மதுரை சேர்ந்துதான் வேலுநாராயணன் கேதார செல்வதான் பதிரிக்காங்கிற மாதிரி சம்பந்தப்படாமலே இப்ப ஸ்ரீகிருஷ்ணன் 108 சேர்ந்ததா இல்லையா? சரிலையே, அதுதான் சொல்றேன். சாலிகிராமம் ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கா? அது உண்டு. சாலிகிராமத்துக்கு ஆழ்வார் மங்களாசாசனம். ஆழ்வாருடைய ஒரு வழிபாடு முறை, அவர்களுடைய ஒரு மங்களாசாசனம் சொல்றது, அவருடைய பாடல் பாசுரம் இருக்க முடியாத ஒரு கஷேத்திரம். எந்த கஷேத்திரத்துக்கு இப்ப நாயன்மார் பாடல் பெற்ற கஷேத்திரங்கிற மாதிரி ஆழ்வார் பாடின கஷேத்திரத்துல ஆழ்வாருக்கும் நாயன்மாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு பாடல் பெற்ற கஷேத்திரம்னு சொன்னா இந்த நாயன்மார்களுடைய பாடல் பெற்ற கஷேத்திரம்னு சொல்றது, அது ஆழ்வார் மங்களாசாசனம்னு சம்பிரதாய வார்த்தை மங்களாசாசனம் சொல்றது. இங்க வந்து பாடல் பெற்றதுன்னு சொல்றது நாயன்மார் பாடல் பெற்ற கஷேத்திரம். நாயன்மார் பாடல் பெற்ற கஷேத்திரங்கள்ல ஒரு பாட்டு ஒரு கோவிலுக்காக இருந்தா தான் அது பாடல் பெற்ற கஷேத்திரம். 10 பாட்டு பாடணும், அதுக்கு பதிகம்னு 10 சேர்ந்ததுக்கு பதிகம்னு சொல்றது. தெலுங்கு பதிங்கிற 10க்கு பதின்னு சொல்றது. அதனால பதிகம், ஒரு பதிகம் பாடினா தான் அதுக்கு நாயன்மார் பாடல் பெற்ற கஷேத்திரம்னு சொல்றது. இந்த பதிகம் இல்லாத ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு பாட்டுல ஒரு கஷேத்திரம் 2-3 கஷேத்திரத்தை சேர்த்து அதுக்கெல்லாம் வெப்பு ஸ்தலம் இருக்கு. அப்படி கணக்கு பண்ணா ஒரு 600 ஸ்தலம் ஆகும். அந்த 600 ஸ்தலத்தையும் பாடல் கஷேத்திரம் இல்லை, அது வெப்பு ஸ்தலம்னு சொல்லிடுவோம். நான் சொல்லிக்கிறேன் சொன்னேன்னா வெப்புஸ்தலம் பேரு. இந்த வெப்புஸ்தலம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்துதான் 108 ஆழ்வார் பாடல்ல ஆழ்வார் பாசனத்துல. அதாவது தனியா ஒரு 10 பாட்டு ஒரு இருக்கணும்னு சொல்லணும், நிர்பந்தம் இல்ல. திவ்ய தேசம் ஆடுவாங்க. ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கிற தேசம்னு சொல்லுவா ஏதாவது ஒரு பாட்டுல அதனுடைய பேரை கட்டுவா காமுருகா ஒரு பாட்டுல ஒரு 5-6 பெருமாளை ஒரு அடியிலேயே சேர்த்து இருந்தாலும் அது திவ்ய தேசம் தான். அப்படி இன்னும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவருடைய வாக்கில் ஒரு தடவை வந்தாலும் ஆழ்வார் வாக்கில் நிறைய 1000 பாட்டு 100 பாட்டு ஒரு பாட்டு ஒரு சாமி பாடிருப்பார். ஒரு பாட்டு கூட ஒரு 10 பாட்டு குறைஞ்சா அது பாடலுக்கு ஒப்புக்கிறது இல்லை. அந்த மாதிரி அப்படி 200-300 கஷேத்திரத்துக்குள்ளதான் இருக்குப்பா. 200 சச்சம் தான் இருக்கு, 300க்குள்ள 72 தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அதெல்லாம் அதுக்குள்ள சேர்ந்ததா. இந்த 60 கஷேத்திரம் இருக்கு. அப்படி 60 வெப்பு கஷேத்திரத்தை சேர்த்தமான மொத்தம் 1000 சிவாலயம் 108 கிருஷ்ணாலயம் கூட என்னோட சொல்ற சம்பிரதாயம். வெப்பு பண்ணா கூட 60 தான் கிடைக்கிறது. பதியம் பெற்றதான ஒரு 70 லட்சம் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த திவ்ய தேசத்துல வைஷ்ணவ சமாசனம் பண்ணிட்டு அந்த வைஷ்ணவத்தை பூர்ணமா அந்த அனுஷ்டானத்தோட இருக்கிற எல்லாரும் இந்த ஆழ்வார் பாடல்பட்ட இடத்துலதான் தீர்த்த பரிக்கிரம் பண்றதுன்னு சம்பிரதாயம். அது இல்லாம புதுசாக ஒரு கோவில் கட்டுக்கான், அது ஆழ்வார் பாடல்பட்டது இல்லை. அதனால அங்க போய் நாம் தீர்த்தத்தை வாங்கிக்க கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. நான் கோவில் கட்டுருவேன், பெரியவாள் தீர்த்தம் வாங்கிக்க மாட்டேன் இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார் பாடல்பட்ட ஒரு ஆழ்வாருடைய மங்களாசாசனமான ஒரு கோவில் 108 ஏதாவது ஒண்ணு எது கிட்ட இருக்கோ அந்த கிட்டக்கிற கோவில்ல இருந்து அந்த சடாரி அவருடைய ஸ்ரீபாதத்தை எடுத்துட்டு வந்து இந்த இங்க இருக்கிற பெருமாளையும் உற்சவ பெருமாள் கடவுளையும் அந்த பெருமாளையும் சன்னிதி வச்சு இந்த சடாரியை வச்சு சேர்ந்து 2க்கும் ஆராதனை பண்ணி இந்த சாநித்தியம் அந்த திவ்ய சாநித்தியம் இந்த கோவிலுக்கும் வர்றதுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் அபிமானம் பண்றதுன்னு சம்பிரதாயம். அதுக்கு அபிமான ஸ்தலம்னு பேரு.
அங்க ஒரு பாட்டு பாடுறதால சொல்றாரு, அதுக்கு அடுத்தபடி சொல்றாரு, இதுக்கு திவ்யதேசம் அபிமானஸ்தலம்னு சொல்றது. அந்த அபிமானத்துக்கு ஏதாவது ஒரு பெருமாள் வேணும். இந்த ஆழ்வார் பாடல் பெற்ற திவ்ய தேசத்துல சில பெருமாள் பாஞ்சராத்திர சாஸ்திர பிரகாரம் பூஜை பண்றா, சில பெருமாள் வைகார சாஸ்திர பிரகாரம் பூஜை பண்றா. இவ பாஞ்சராத்திர பிரகாரம் புதுக்கோள் பெற்றது பாஞ்சராத்திர விதான பிரகாரம் இருந்ததுன்னா நியாயமா பாஞ்சராத்திர பெருமாள் இருந்தா இங்க அபிமானம் கொண்டு வைக்கணும்ங்கிறதா இப்ப சாஸ்திரம் இப்ப சொல்றாங்க, இப்ப தெரிஞ்சவா. ஆனாலும் இந்த பாஞ்சராத்திரம் பூஜை பண்ணி திவ்ய தேசமா இருக்கிற இடம் ரொம்ப தூரம் இருக்கலாம், அல்லது வைகாரச பிரகாரம் இருக்கிற திவ்ய தேசம் தூரம் இருக்கலாம். ஏதோ ஒரு பாஞ்சராத்திரம் கட்டுறாங்க. இப்ப வைகாரசெல்லாம் பரம்பரையா வந்தவளதான் இருக்கணும். பாஞ்சராத்திராலும் பரம்பரை தீட்சை ரொம்ப குறைஞ்சு போயிட்டா இப்போ. அதனால பாக்கி இருக்கிற இஷ்டம் இல்ல, அவனுடைய அந்த தீட்சை பண்ணிட்டு அது கூட பாஞ்சராத்திரம் பண்றான். வைகாரசம் அது பண்றது இல்ல. அந்த வம்சத்துல பிறந்ததான் இப்போ அநேகமா சிவாச்சாரிய எல்லாரும் அந்த வம்சத்துல பிறந்ததான் பூஜை பண்ணணும்னு சொல்ற மாதிரி வைகாரசாலும் அந்த வம்சத்துல பிறந்ததான் வைகார பிரகாரம் பண்ணணும்னு. பாஞ்சராத்திர மனுஷன் ரொம்ப குறைஞ்சு போட்டுருக்காங்க. பாஞ்சராத்திரத்தையும் அந்த வம்சத்துல இருந்தா சில பேர் இருக்கா. அவளுக்கு சில இடங்கள்ல அப்படி ஸ்வீகாரம் கொடுத்து இதர இஷ்டம் இருந்து அவளுக்கு ஸ்வீகாரத்தை கொடுத்து அப்படி அந்த தீட்சை பண்ணி வச்சு அப்படி சொல்ற. ஸ்வீகாரம் ஒண்ணுமே இல்லாம பூஜை என்ன போயிடுறதுக்காக நல்லா வேதாந்தம் படிச்சு சாப்பிட்டு கொடுத்தா கூட ஜீவனத்துக்கு ஒரு கோரிக்கைக்காக அங்க அவளுக்கு சொந்த பந்துக்கள்லாம் இவன் இஷ்டம் அவளுக்குள்ளே வந்து விஷயம் கூட ஆராசனம் பண்ணிட்டு ஜீவனத்துக்கு பண்ணிருக்கா. சில பாஞ்சராத்திர ஊர்ல பாக்கி முக்கால்வாசி சமான விஷயம் தான், இதர விஷயம் தான் பண்றான். அந்த பாஞ்சராத்திர பரம்பரையில வராத விஷயம் தான் முக்கால்வாசி பாஞ்சராத்திர ஊர்ல பூஜை பண்ணிருக்கா. வைகார ஊர்ல மாத்திரம் ஏதோ பல்ல கிடைச்சிட்டு அந்த வம்சத்தில் இருக்கிறாலும் இந்த சிவகோவில் இருக்கிறாலும் சிவாஜிகளும் வைகார மாத்திரம் அந்த வம்சம் அந்த ஆழவத்துக்கு ஏற்பட்டவாள்தான் பூஜை பண்ணிட்டு வரா. அப்ப என்னாவது இந்த வைகார கோவில் தான் கிட்ட இருக்கு திவ்ய தேசம் தான். இந்த திவ்ய தேசத்துல சில பாஞ்சராத்திரம் வரைக்கும் சில வைகாரமா இருக்கு. அதிகம் இருக்கிறது வைகாரமா தான் இருக்கு. பாஞ்சராத்திர கணக்கான வைகாரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. கிராமத்துல கோவிலும் இந்த பாஞ்சராத்திர கோவில் வைகார கோவில் தான் ஜாஸ்தியா இருக்கு. வைகார வம்சத்துல இருந்த ஆப்படாதனால சாமானிய இஷ்டமாவது அந்த வைகார கோவில்ல பூஜை பண்றதுக்கு வழி இல்லாதனால கிராமங்கள்ல அப்படியே பூஜை நடந்துருக்கு. அதுல கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கு அந்த சம்பிரதாயம். சாஸ்திர பிரகாரம் கடுமையாக போனா இந்த வைகார சாஸ்திர பிரகாரம் பண்ற ஒரு கஷேத்திரங்கள்ல இருந்து இந்த பாஞ்சராத்திர பிரகாரம் பூஜை பண்ற கஷேத்திரங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இப்ப நான் சொன்னது. ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் வழி இல்லாதனால பக்கத்துல ஒரு வைகார கஷேத்திரம் திவ்ய தேசம் இருந்தா நம்ம ஊருக்கு அந்த திவ்ய தேசத்துல வைகார கூட இருந்தாலும் இந்த பாஞ்சராத்திர அர்ச்சகாலம் இந்த பாக்கிக்கு முடியாத சாமானிய இஷ்டம் எல்லாரும் அந்த இடத்துல வைக்க வைக்க பண்ணுவோம் அந்த வைகார கஷேத்திரத்துல. அது ஒண்ணு அச்சயம் திவ்ய தேசங்கிற கிரமத்தினால. அதனால அந்த பெருமாட்டத்துல இருந்து கொண்டு கொண்டுட்டு வர சில பாஞ்சராத்திர கோவில்கள் கூட அந்த பெருமாட்டத்துல இருந்து இந்த அபிமானம்ங்கிறது சில இடங்கள வேற கதி இல்லை, வேற அதுக்கு வேற முடியாதனால அந்த வைகார பெருமாளே வேலை பண்ணி பாஞ்சராத்திர கோவில் கூட அபிமானம் பண்ணி விடுறான். அந்த அபிமானத்துக்கு இந்த அபிமானம் வந்து அப்புறம் தீர்த்த கிரகம் சட்டாரி சம்பிரதாயம் பிரசாதம் விநியோகம் வாங்கிக்கிறது இதெல்லாம் இல்லாம வாங்க வேண்டாம். அங்க பிரசாத விநியோகம் வாங்கிக்க வேண்டாம், தீர்த்த பரிகிரகம் பண்ணிக்க வேண்டாம். அந்த அபிமானம் இல்லாம வரான். இந்த அபிமானத்துக்காக வைகார திவ்ய தேசம் இருந்தாலும் இருக்கட்டும் திவ்ய தேச பெருமாள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அது பண்ணிட்டு இருக்கா. பார்வதி